தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் களப்பணிகள் மற்றும் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கழக நிர்வாகிகளுடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக சட்டப்பேரவைக்கு வரும் ஏப்ரல் 23ஆம் தேதியும் புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு வரும் 9ஆம் தேதியும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இத்தேர்தலில் களம் கொண்டு மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்தி மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியை அமைப்போம் என சூளுரைத்துள்ள அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தேர்தல் களப்பணிகள் மற்றும் புதிய கட்சிப் பணிகள் குறித்து கழக நிர்வாகிகளுடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது கழகத்தின் செயல்பாடுகள் மற்றும் தேர்தல் களப்பணிகள் குறித்து கழக நிர்வாகிகளுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா ஆலோசனை வழங்கினார்.